வேத புஸ்தகத்தில் 3 யோவான் 2வது வசனம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். பிரியமானவனே, பிரியமானவளே, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டும். அதான் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு பிரியமானவர்கள். என் மகனே, நீ எனக்கு பிரியமானவன். என் மகளே, நீ எனக்கு பிரியமானவள் அப்படின்னு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். உலகம் உங்களை வேறு மாதிரி சொல்லலாம். இவன் ஒரு சபிக்கப்பட்டவன், இவள் ஒரு சபிக்கப்பட்டவள், இவள் ராசி இல்லாதவள், அதனால் இவளுக்கு ஒரு காரியமும் வாய்க்காது. உங்கள் வீட்டார் கூட சொல்லலாம், எங்கள் அம்மாவே சொல்கிறாங்க, எங்கள் அப்பாவே என்னை இப்படி திட்டுறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். உனக்கு ஒரு ராசியும் கிடையாது, உனக்கு அதிர்ஷ்டமே கிடையாது, உனக்கு நல்லதே நடக்காது மற்றவர்கள் சொல்லலாம். ஆனால் வானத்தையும் பூமியை உண்டாக்கின ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எனக்கு பிரியமானவன், நீ எனக்கு பிரியமானவள். அவர் உங்களை அழைக்கும் போதே பிரியமானவனே, பிரியமானவளே என்று ஆண்டவர் அழைக்கிறார். ஏன் தெரியுமா? நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியத்தை செய்திருக்கிறீங்க. நான் இப்போ செய்தேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் என்னது ஆண்டவருக்கு பிரியமாக செய்தேன், இங்கே வந்து கூட்டத்தோடு உட்கார்ந்துருக்கிறேன், ஜெபிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இயேசுவுக்கு பிரியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுவார். 1 தீமோத்தேயு 2:4 நீங்கள் மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறது, அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காக ஜெபம் பண்ணுவது தேவனுக்கு பிரியமான காரியமா? அப்போ ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை நீங்கள் செய்ததுனால, ஆண்டவர் பிரியப்படுகிறபடி தேசத்துக்காக மற்றவர்களுக்காக பாரத்தோடு ஜெபித்ததினால ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ எனக்கு பிரியமானவன், நீ எனக்கு பிரியமானவள். எனக்கு பிரியமானதை நீ செய்திருக்கிறல்ல, இப்போ நான் உனக்கு அற்புதம் செய்ய போகிறேன், இப்போ நான் உனக்கு விடுதலை தரப்போகிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். பிரியமானவனே, என்ன ஆசீர்வாதம் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு? உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி நீ வாழ்ந்திருக்கணும், சுகமாக இருக்கணும். அதான் எனக்கு பிரியம். அதனால் நான் அதற்காக வேண்டுதல் செய்கிறேன். அந்த ஆசீர்வாதம் எல்லாம் உன் மீது வந்து உனக்கு பலிக்க போகிறது என்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுகிற தேவன். சிலர் சொல்லுவாங்க, ஒரு ஆசீர்வாதமே இல்லையா, வீட்டில் ஒரே வியாதி, கடன் பிரச்சனை, பண பிரச்சனை, வறுமை, ஒரே கஷ்டம், இப்படி தான் வாழ்க்கை போய்கொண்டே இருக்கிறது, ஏன் வாழணும் என்பதை போல தெரிகிறது. அப்படிலாம் நம்முடைய மனதில் ஒரு துக்கம் இருக்கலாம். அமெரிக்கா தேசத்தில் அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு ஊழியக்காரர், பாஸ்டர், சபை நடத்துகிறவர், ஒரு சின்ன சபை நடத்தி கொண்டிருந்தார். ஆண்டவருடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து ஒரு சந்தோஷமாக ஆண்டவர் என்னை அழைச்சிருக்கிறாரு, அவருடைய ஊழியத்தை நான் செய்கிறேன்னு மகிழ்ச்சியோடு செய்து கொண்டிருந்தார். ஆனால் வீட்டில் ரொம்ப கஷ்டம், பண கஷ்டம், வறுமை, காணிக்க கொஞ்சம்தான் வரும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும், வீட்டு தேவைகள் உண்டு. அதனால் வாடகை கொடுக்கறதற்கு பெரிய வீட்டுக்கெல்லாம் போக முடியாது. ஒரு சின்ன வீடு, அந்த சின்ன வீட்டில் ஒரே ஒரு ரூம் தான் இருக்கும், மேஜை நாற்காலி கூட கிடையாது. யாராவது ஒரு பார்க்க ஆள் வந்தால் ஒரு சேர் போட்டு கூட உட்கார வைப்பதற்கே சேர் கிடையாது. ரொம்ப கஷ்டம், வறுமை. கஷ்டத்துக்கு மத்தியில் ஊழியம். அவர் நினச்சார், நம்ம ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறோம், ஊழியன்னா இப்படி தான் இருக்கும், வறுமை, கஷ்டம், பண கஷ்டம், நெருக்கம், அப்படி தான் நம்முடைய ஊழிய பாதை போய் கொண்டிருந்தார். ஒரு நாள் யோசித்தார், எவ்வளவு நாள் இப்படியே கஷ்டத்திலேயே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்க போகிறோம், அப்போ இதுதான் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற வழியா அப்படிலாம் நினச்சி சில சமயம் சோர்வு வரும். அடுத்த நேரம் சரி, ஆண்டவருக்கு தான் நான் ஊழியம் செய்கிறோம், கர்த்தர் எப்படி நடத்தினாலும் சரி,
அப்படின்னு சந்தோஷப்பட்டு கொள்ளுவார். ஒரு நாள் காலையில் அதிகாலையில் எழும்பி பைபிள் வாசித்து தியானம் பண்ணுவார்ல, அவருடைய மனைவி கிச்சனில் வேலை செய்து கொண்டிருந்தாங்க. இவர் காலையில் எழும்பி ஜெபம் பண்ணிட்டு பைபிள் வாசித்தார். அன்றைக்கு வாசித்த பகுதியில் இந்த 3 யோவான் 2ஆம் வசனம் அவருடைய கண்ணிலே பட்டார். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும். அந்த வார்த்தை அவரோடு பேசினார். அந்த வார்த்தை அவரோடு கூட பேசினதை உணர்ந்தார். நீ வறுமையில் இருக்க நான் உன்னை தெரிந்து கொள்ளலை, நீ பண கஷ்டத்திலையும் வியாதியிலையும் வேதனையிலுமே வாழ்நாள் முழுவதும் கழிப்பதற்கு நான் உன்னை தெரிந்து கொள்ளலை. நீ வாழ்ந்திருக்கணும், சுகமாக இருக்கணும், நீ எனக்கு பிரியமானவன், எனக்கு பிரியமான ஊழியம் செய்கிற, நீ ஆசீர்வாதமாக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னு ஆண்டவர் இந்த வசனத்தை கொண்டு உள்ளத்தில் பேசினாராம். அவருக்கு பெரிய சந்தோஷம். இதுவரைக்கும் இப்படி ஒரு வசனம் இருக்குன்னு அவருக்கு தெரியாதாம். ஆண்டவர் பேசின உடனே பைபிளை தூக்கி கொண்டு கிச்சனில் வேலை செய்து கொண்டு அந்த மனைவிகிட்ட ஓடினார். மனைவி பார்த்துங்க, பாரு, ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்துருக்கிறாரு. என்னது? நம்ம ரொம்ப பண கஷ்டத்தில் வறுமையில் ஏதோ ஊழியம் என்று கஷ்டப்பட்டு செய்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை நம்ம அவ்வளோதான் நினைத்து கொண்டிருந்தோம். நீ காலையில் ஆண்டவர் இந்த வசனத்தை கொண்டு என்கிட்ட பேசினார். இந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்குது பாருன்னு உடனே என்னதுன்னு கேட்ட உடனே அதை வாசித்து காண்பித்தார். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறதை போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும் அப்படின்னு வசனம், வாக்கு தத்துவம். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமாம், ஆண்டவர் நமக்கு இவ்வளோ அருமையான வாக்கு தத்துவம் தந்திருக்கிறாரே, அப்போ நம்ம இதை வைத்து ஜெபம் பண்ணலான்னு சொல்லி 2 பேர் அந்த வசனத்தில் கை வைத்து, நீங்கள் எங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கிறீங்க, நாங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும்னு சொல்லி இந்த வாக்கு தத்துவம் எங்களுக்குரியது, இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதிங்க அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணாங்களாம். ஜெபித்த நாளில் இருந்து ஆசீர்வாதம் உண்டாக ஆரம்பித்தார். தடைகள் விலகினார். ஆண்டவர் ஊழியத்தை ஆசீர்வதித்தார், சபையை ஆசீர்வதித்தார், வருமானத்தை ஆசீர்வதித்தார், வறுமை மாறினது, அந்த பண கஷ்டம் நீங்கினது. ஆண்டவர் ஆசீர்வதித்து ஒரு பெரிய வீட்டிலே குடியிருக்கும்படிக்கு செய்தார். கொஞ்ச நாளில் சொந்த வீடு கொடுத்து ஆசீர்வதித்தார். ஊழியத்தை பெருக பண்ணினார். திரள் கூட்ட மக்களுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் அவர்களை மாற்றிவிட்டார். அவர் சொன்னார், நான் அறியாமையினால இப்படி தான் கிறிஸ்தவ வாழ்க்கைனாலே கஷ்டம், வறுமை, பண கஷ்டம்னு இருக்கும், இப்படி தான் நம்முடைய வாழ்க்கை அப்படின்னு நினச்சேன். அந்த ஆண்டவர் இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்று இந்த வசனத்தை கொண்டு என்னோட ஆண்டவர் பேசுவரைக்கும் எனக்கு தெரியாது. அந்த வசனத்தை வைத்து ஜெபிக்க இன்றைக்கு கர்த்தர் எங்களை ஆசீர்வாதமாய் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார் என்பதாக அவருடைய அனுபவத்தை ஒரு புஸ்தகத்திலே எழுதி இருக்கிறதே நான் வாசித்தேன். பாருங்க, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், எனக்கு பிரியமான என் மகனே, என் மகளே, நீ வாழ்ந்திருக்கணும், நீ ஆசீர்வாதமாக இருக்கணும், நீ நல்ல சுகமாக இருக்கணும். அதுதான் என் விருப்பம். அதுக்கு தான் நான் சிலுவைக்கு போனேன், அதுக்கு தான் நான் சிலுவையில் ரத்தம் சிந்தினேன். உன்னை வாழ வைக்கிறதுக்கு தானே நான் சிலுவையில் ஒரு அனாதை போல தொங்கினேன். நீ கவலையில், கண்ணீரில், வறுமையில், தரித்திரத்தில் செத்து போயிடலாம், எதுக்கு வாழணும்? அப்படி ஒரு வாழ்க்கை வாழுவதற்காகவா நான் சிலுவையில் மரித்தேன்? இல்லை, உன்னை வாழ வைப்பதற்காக. அதுதான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார். பிரியமானவனே, பிரியமானவளே, நீ வாழ்ந்திருக்கும்படி, சுகமாயிருக்கும்படி நான் விரும்புகிறேன். அந்த வசனத்தில் 3 விதமான ஆசீர்வாதங்கள் சொல்லப்படுகிறது. அதைத்தான் நம்ம தியானித்து செபிக்க போகிறோம். முதலாவது என்ன சொல்லப்படுகிறது? அந்த வசனத்தை நல்லா கவனிங்க. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறதை போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். சுகமாயிருக்கும்படி நான் வேண்டுகிறேன். ஆரோக்கியமாக நீ இருக்கணும், நல்ல சுகமாக இருக்கணும். ஆரோக்கியம் அதாவது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. நோய் நொடி இல்லாமல் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா அதுவே ஒரு பெரிய செல்வம். ஏன்னா அந்த வியாதி வேதனை வந்துட்டா மன கஷ்டம், பண கஷ்டம், அப்புறம் எல்லாமே வந்துடும்.
முதல்ல நம்முடைய சரீரத்தில் வேதனை அந்த நோயினால் உண்டாயிரும். அப்புறம் பணம் செலவு பண்ண மனதில் வேதனை, என்னடா இப்படி ஒரு வியாதி, இன்னும் எவ்வளோ நாள் ஆஸ்பத்திரிக்கு போகிறது, இன்னும் எவ்வளோ நாள் பணம் செலவு பண்ணுறது, மனதில் வேதனை. அப்புறம் குடும்பத்தில் வேதனை வந்துடும், துக்கம். இந்த நோய், இந்த வியாதி பல வேதனைகளை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்துடும். அப்போ நம்முடைய படிக்கிற பிள்ளைகள் வியாதிப்பட்டால் படிப்பில் கவனம் செலுத்த முடியாது, பாதிக்கப்படும். வேலை செய்கிறவங்க வியாதிப்பட்டால் வேலையில் கவனம் செலுத்த முடியாது, பாதிப்பு வரும். பிஸ்னஸ் செய்கிறவங்க வியாதிப்பட்டால் பிஸ்னஸை கவனிக்க முடியாது. ஊழியம் செய்கிறவங்க வியாதிப்பட்டால் ஊழியத்தை கவனிக்க முடியாது, பாதிப்பு உண்டாகும். அப்போ இந்த வியாதி நமக்கு பாதிப்பை உண்டாக்குகிறது. அதனால் மனதில் ஒரு வேதனை வந்துடும். அதுவும் சில வியாதி டாக்டர்கிட்ட போனால் இது சுகமே ஆக்க முடியாது, இந்த வியாதி வந்துட்டால் சாகும் வரைக்கும் நீங்கள் மாத்திரை போடணும், சாகும் வரைக்கும் இந்த மருந்தை சாப்பிட்டு தான் ஆகணும், சுகமே ஆகாது அப்படின்னு சில வியாதி குறித்து டாக்டர் சொல்லிடுவாங்க. அவ்வளோதான், மனசே உடைஞ்சு போயிடும். கொஞ்ச நாள் வேதனை, கண்ணீர், அப்புறம் மாத்திரை சாப்பிட்டு பழகி ஒரு மாதத்துக்கு 1000 ரூபா, 2000 ரூபா, 5000 ரூபா மாத்திரை, இதிலே வாழ்க்கை கழிந்து கொண்டு இருக்கும். கேட்டால் இது சுகமாகாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க, வேறு வழி இல்லை, அதனால் மாதம் 2000 ரூபாய்க்கு 5000 ரூபாய்க்கு மாத்திரை வாங்கிக்கிட்டு இருக்கிறோம். இப்படியே சோர்ந்து போன நிலைமையில் சொல்கிறவங்க நிறைய பேர். இந்த மாதிரி ஏதோ ஒரு வியாதியினால் நீங்கள் பாதிக்கப்பட்டு மனதில் ஒரு பாதிப்பு, சிலருக்கு அந்த வியாதியின் வேதனையினால் தூங்க முடியாது, அதனால் மனதளவில் பாதிப்பு வந்துடும், மன அழுத்தம் வந்துடும். இதை விட நம்ம செத்து போயிடலாமே, எதுக்கு இப்படி கஷ்டப்படணும், இதை விட நம்ம செத்து போயிடலாமேன்னு ஒரு எண்ணம் கூட உண்டாகிரும். இதெல்லாம் வியாதியினாலே உண்டாகிற பாதிப்புகள். சரீரத்தில் வலி, மனதில் பாதிப்பு, அப்புறம் மனதளவில் அழுத்தம், பல நெருக்கங்கள் வந்துவிடும். இதெல்லாம் ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்குறதுனால தான் நோயில்லாத வாழ்வு ஒரு குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. இங்கே ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நீ சுகமாக இருக்கணும், அதான் எனக்கு விருப்பம். என் மகளே, நீ வியாதியெல்லாம் இல்லாமல் சுகமாக ஆரோக்கியமாக இருக்கணும். என் மகனே, நீ ஆரோக்கியமாக இருக்கணும், அதுதான் என் விருப்பம் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னு அவர் விரும்புகிறதுனால கட்டாயம் நமக்கு சுகம் தந்து விடுவார், நமக்கு ஆரோக்கியம் தந்து விடுவார். வியாதியை மாற்றி ஒரு பூரண சுகத்தை ஆண்டவர் தந்து விடுவார். இன்றைக்கு அந்த வேதனைக்கு ஒரு முடிவை கர்த்தர் உண்டாக்க போகிறார். அதுக்கு நீங்கள் விசுவாசிக்கணும். நான் சுகமாக இருப்பதைத்தான் இயேசு விரும்புகிறார், நான் ஆரோக்கியமாக இருப்பதைத்தான் இயேசு விரும்புகிறார். என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே நோய் நொடி இல்லாமல் நல்ல சுகமாக இருக்கணும்னு இயேசு விரும்புகிறார். அப்போ அவர் விரும்பினா அவர் கட்டாயம் அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தருவார், எங்களுக்கு தருவார் அப்படின்னு நீங்கள் விசுவாசிக்கணும். சிலர் சொல்லுவாங்க, என்னையா பண்ணுறது, ஆண்டவர் இந்த வியாதியை தந்துட்டாரு, அதனால் அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இயேசு யாருக்காவது வியாதி கொடுத்தாருன்னு பைபிளில் இருக்கா? இயேசு சுகம் கொடுத்தாரா, வியாதி கொடுத்தாரா? சுகம் கொடுத்தாருன்னா அது இருக்கு. புதிய ஏற்பாட்டில் இயேசு செய்த ஊழியத்தை பாருங்க. யாருக்காவது வா, நீ பாவம் செய்துட்டல, இந்த கொஞ்சம் வியாதியை வச்சுக்க அப்படின்னு யாருக்காவது வியாதி கொடுத்தாரா இயேசு? இல்லை. எல்லாருக்கும் சுகம் கொடுத்தார். வியாதியோடு வந்த எல்லாருக்குமே சுகம் கொடுத்தார். அவர்கிட்ட நிறைய பேர் வேண்டுதல் செய்தாங்க. இயேசு யாரையாவது பார்த்து, இங்கே வா, நீ சுகம் பெறுவது என் சித்தம் கிடையாது, நீ வியாதியோடு தான் இருக்கணும், அப்போ தான் நீ சரிப்படுவ, நீ போ வியாதியோடு இரு அப்படின்னு யாரை பார்த்தாவது இயேசு சொன்னாரா? இல்லை. மத்தேயு 8ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தில் வாசிக்கும்போது, குஷ்டரோக வியாதி கொண்ட ஒரு மனிதன், தொழுநோய், அந்த தொழுநோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன் வருகிறான். 2000 ஆண்டுகளுக்கு முன்பால் இயேசுவின் நாட்களில் இந்த தொழுநோயினால் யாராவது பாதிக்கப்பட்டால் அவனை சமுதாயத்தை விட்டே ஒதுக்கிடுவாங்க.
தொழுநோயினால் பாதிக்கப்பட்ட அந்த காலத்தில் அவனை ஊருக்குள்ளே இருக்க விட மாட்டாங்க. இது ஒரு தீட்டான வியாதி, அதனால் இவன் ஊருக்குள்ளே இருக்கக்கூடாது. சொந்த குடும்பத்தாரே அவன்கிட்ட போக மாட்டாங்க, பேச மாட்டாங்க, அவனை தொட மாட்டாங்க, அவனை தீட்டா நினச்சி ஒதுக்கிடுவாங்க. அப்போ ஊருக்கு வெளியில் மலை குகைகளிலும் காடுகளிலும் தான் இந்த தொழுநோயினால் பாதிக்கப்பட்டவங்க கூட்டம் கூட்டமாக இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு வர முடியாது, மனைவி பிள்ளைகளை கூட பார்க்கக்கூடாது. இவங்க தூரத்திலிருந்து பார்க்கலாம், அவங்களுக்குரிய சாப்பாடை அரசாங்கம் கொடுத்துருவாங்க. அப்படி தான் அவங்களுடைய நிலைமை. ரொம்ப பரிதாபம், தொழுநோயினால் பாதிக்கப்பட்டு விட்டால். அப்படி ஒரு மனிதன் தொழுநோயினால் பாதிக்கப்பட்டிருந்தவன் ஊருக்குள்ளே வர முடியாது, இயேசுகிட்ட வர முடியாது. இப்போ இயேசு ஒரு மலையில் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறார். இவன் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு இருக்கிறான். இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் வந்திருக்கிறாரு, எல்லாரையும் குணமாக்குகிறார், குருடருக்கு பார்வை கொடுக்கிறார், சப்பானிகளை நடக்க பண்ணுகிறார், அற்புதம்லாம் செய்கிறார் என்பதை கேள்விப்பட்டான். அப்போ அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் வருது. அப்போ என்னையும் அவர் சுகமாக்க முடியுமே, நான் இந்த வியாதியினால் ஒரு சபிக்கப்பட்டவனாய் தீட்டுள்ளவனாக காட்டுக்குள்ள மலைக்குள்ளே கிடக்கிறனே, இந்த இயேசு எனக்கு சுகம் கொடுக்க முடியுமே, ஒரு விசுவாசம் உண்டானது. ஆனால் இவனால் ஊருக்குள்ளே போக முடியாது. இயேசு இருக்கிற இடத்தை தேடி ஊருக்குள்ளே போனால் கல்லடித்து அவனை ஊரை விட்டு விரட்டிடுவாங்க. அந்த மாதிரி அந்த காலம். அப்போ என்ன பண்ணுறது? இயேசு இந்த மலையில் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறார், நிறைய ஜனங்க கேட்டு கொண்டு இருக்கிறாங்கன்னு அறிந்தான். உடனே வந்து ஒளிந்திருந்து இயேசு பேசுகிறதெல்லாம் கவனிச்சிருப்பான். மலை பிரசங்கம் முடிந்து விட்டது, ஜனங்கள்லாம் போய் கொண்டு இருக்கிறாங்க. இயேசு தன் சீஷரோடு மலையை விட்டு இறங்கி கொண்டு இருக்கும்போது ஒரு அந்த வியாதியஸ்தன் இயேசுகிட்ட வந்துட்டான். பாருங்கள், மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்கள் மலை பிரசங்கம். 8ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் போது தான் இந்த குஷ்டரோக வியாதி கொண்டவன் இயேசுகிட்ட வந்து தூரத்தில் நின்று சத்தமிடுகிறான், ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். அப்படி சொல்கிறான். என்னை சுகமாக்க உம்மால முடியும். நான் கேள்விப்பட்டேன், நீங்கள் அற்புதம்லாம் செய்கிறீங்க, நிறைய பேருக்கு விடுதலை கொடுக்குறீங்க, எனக்கு அந்த விசுவாசம் வந்துட்டு உங்களால் என்னை சுகமாக்க முடியும். ஆனால் உங்களுக்கு சித்தமானால் என்னை சுகமாக்குங்க அப்படின்னு கேட்குறான். நீங்கள் எந்த வியாதியை மாற்ற முடியும், நீங்கள் அற்புதம் செய்கிற தேவன்னு கேள்விப்பட்டேன், ஆனால் என்ன குணமாக்குவீங்களா? என்னை சுகமாக்குகிற வல்லமை உங்கள்கிட்ட இருக்குது, நான் அதை விசுவாசிக்கிறேன். ஆனால் எனக்கு நீங்கள் சுகம் தருவீங்களா? நான் சுகமாவது உங்களுடைய சித்தமா எனக்கு தெரியலையே. உமக்கு சித்தமானா எனக்கு சுகம் கொடுங்க, என்னை சுகமாக்கமால முடியும், இந்த வியாதி மேல மாற்ற முடியும், ஆனால் உமக்கு சித்தமானா எனக்கு செய்யுங்க அப்படின்னு கேட்குறான். அவனுடைய ஜெபம் பாருங்க, இயேசுவால குணமாக்க முடியும் என்பதை விசுவாசிக்கிறான். என்னை சுகமாக்குமால் முடியும், ஆகும். யூ கேன் ஹீல் மீ, யூ கேன் கிளன்ஸ் மீ அப்படி சொல்றான். ஆனால் இஃப் இட் இஸ் யுவர் வில், உமக்கு சித்தமானால் என்னை சுகமாக்குங்க அப்படின்னு கேட்குறான். இயேசு அவனை பார்க்குறார், அவன் தூரத்தில் நிற்கிறான், பக்கத்தில் வரலை. ஏன்னா குஷ்டரோக வியாதி கொண்டவங்க யாரையாவது தொட்டால் அது தீட்டு, அவங்க எப்பவுமே பயந்து தூரத்தில் தான் நிற்பாங்க. அவன் குஷ்டரோகின்னு தெரிஞ்ச உடனே சீஷர்கள் மக்கள் எல்லாம் ஒதுங்கி ஓடி இருப்பாங்க. ஐயோ அன்கிளீன், அன்கிளீன், ஐயோ குஷ்டரோக வியாதி உள்ளவன் என்று எல்லாம் ஒதுங்கி இருப்பாங்க. இயேசு நின்று அவன்கிட்ட பேசுகிறார். அவன் இயேசுகிட்ட பேசுகிறான், உங்களுக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குமால முடியும், உங்களுக்கு சித்தமானா என்னை குணமாக்குங்க. அப்போ இயேசு அவனை பார்த்து என்ன சொல்கிறாரு? அவனை பார்க்குறார், பார்த்துட்டு, நீ இந்த பாவம்லாம் செஞ்சல்ல, துன்மார்க்கமாக அலைஞ்சல்ல, அதனால தானே வியாதி, அதோட இரு கொஞ்ச நாள் போ அப்படி சொன்னாரா? இயேசு சொல்லுகிறா, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுகமாக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஐ வில் பி thou clean. நீ சுகமாக இருக்கணும்னு தான் நான் விரும்புகிறேன் மகனே, நீ சுகமாக இருக்கணும். நீ இந்த வியாதியில் கஷ்டப்படுவதை நான் விரும்பவில்லை, நீ சுகமாக இருப்பதை நான் விரும்புகிற தேவன். ஐ வில் பி thou clean. நீ சுத்தமாகு. ஆண்டவர் பாருங்க,
தூரத்துல இருந்தே சொல்லிடல. ஏசு அங்கிருந்து ஒரு வார்த்தை சொன்னா போதும்னு நினைக்கிறான். ஆனா இயேசு அவனை பார்த்த மனது உருகி மார்க் 1ஆம் அதிகாரம் 40-41 வசனத்திலும் இதே சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறாரு. இயேசு அவன் பக்கத்துல போறார். ஒவ்வொரு அடியா போகும்போது அவன் பேக் அடிச்சிருப்பான். சீஷர்கள் மற்றவங்க எல்லாம் பார்க்கறாங்க, என்ன இயேசு கிறிஸ்து குஷ்டரோகிட்ட போறாரு, அது தீட்டான வியாதியாச்சே, அது தொட்டா தீட்டு. எல்லாம் பின்னால ஒதுங்கி இருப்பாங்க. எல்லாரும் தூரத்துல நின்று பார்க்கறாங்க. ஐயோ, சீஷர்கள்லாம் கூட ஒதுங்கி இருப்பாங்க. இயேசு பக்கத்துல போகிறார், அவன் கிட்ட போகிறார். அவன் பயந்து நடுங்கி நின்று இருப்பான். ஐயோ, நான் தீட்டானவன், ஆண்டவரே என் பக்கத்துல வராதுங்க, அங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க, மனசுல அப்படி நினைச்சிருப்பான். ஆனா இயேசு அவன் பக்கத்துல போய் அவன் மேல கையை வைக்கிறார், தன்னுடைய கரத்தை நீட்டி தொட்டு. அதான் இயேசுனுடைய அன்பு. எல்லாரும் உலகமே உன்னை தீட்டுன்னு சொன்னாலும் நீ எனக்கு பிரியமானவன், நான் உன்னை சிருஷ்டித்திருக்கிறேன், நான் உன்னை வணைந்திருக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன். உலகமே உன்னை சபிக்கப்பட்டவன் தீட்டானவன் என்று ஒதுக்கினாலும் நான் உன்னை நேசிக்கிறேன் மகனே. ஆண்டவருக்கு அவன் பக்கத்துல போய் தன் கரத்தினால் அவனை தொட்டார். அவருடைய அன்பு, அவருடைய மனதுருக்கம். வேதம் சொல்லுகிறது, இயேசு மனது உருகி அவன் கிட்ட போய் அவனை தொட்டார். உங்க மேல மனதுருக்கமுள்ள இயேசு, உங்களை நேசிக்கிற ஒரு இயேசு. உலகமே உங்களை ஒதுக்கினாலும் நான் உன்னை நேசிக்கிறேன் மகனே, நான் உன்னை நேசிக்கிறேன் மகளே அப்படின்னு உங்க பக்கத்துல வந்து தொடுகிற இயேசு. அவர் சொல்றார், நீ எனக்கு பிரியமானவள், நீ எனக்கு பிரியமானவன், நீ சுகமா இருக்கணும், இந்த வியாதியில கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கக்கூடாது. இயேசு பக்கத்துல போய் அவனை தொட்டு அந்த வியாதியிலிருந்து குணமாக்கினார். எப்படி இருந்திருக்கும் பாருங்க, சந்தோஷம். இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதம். அந்த நாட்களில் தொழுநோயினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மருந்து மாத்திரை கிடையாது. அதனால ஊருக்கு வெளியில் வச்சிருக்கிறதுனால இந்த விரல்கள் எல்லாம் மொட்டை மொட்டையாக இருக்கும். அந்த பூச்சி அரித்து, அந்த புழு அரித்ததுனால மொட்டையாக இருக்கும். காது இல்லாமல் போயிருக்கும், மூக்கெல்லாம் இல்லாமல் போயிருக்கும், உதடுகளை அந்த புழு அரிச்சிருக்கும். அவனுடைய கால்களில் விரலெல்லாம் அரிக்கப்பட்டு துணிகளை சுற்றி கொண்டு தன்னுடைய உடம்பை மூடிக்கொண்டு வேதனையோடு வந்திருப்பான். இயேசு தொட்ட உடனே இல்லாத அரித்து போன விரல் புது விரலாய் வந்து விட்டது, காது புது காதாய் மாறிவிட்டது, மூக்கை புதிய மூக்காய் மாறிவிட்டது, கால் விரல்கள் புதிய விரல்கள் வந்து விட்டது. பார்க்குறான் புது உடம்பு. ஐயோ, எங்க போச்சு, என் விரல் இல்லாத விரல் வந்துட்டு, கட்டையா இருந்த விரல் வந்துட்டு, என் விரல் வந்துட்டு. பெரிய அற்புதம் பாருங்க, ஆச்சரியமான மாற்றம். இப்போ ஐயா வந்து சாட்சி சொன்னாங்க, என் காலில் இந்த ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியை பார்த்து கை வைத்து ஜெபிச்சேன், ஒரு அற்புத சுகம். அவங்க என்கிட்ட வந்தபோது கேட்டேன், உங்களுக்கு என்ன அற்புதம் ஐயா நடந்துச்சுன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, தன் காலை காண்பித்தாங்க. என் கால், இந்த குதிக்கால், அதில் ஒரு வீக்கம் ஏற்பட்டு வளர்ந்து விட்டது. ஒரு காலை விட இன்னொரு கால் 2-3 இன்ச்சு வளர்ந்து விட்டார், வீங்கி அப்படியே தள்ளி கொண்டு நின்றது. ஒரு கால் அப்படியே வளர்ந்து விட்டது. இப்போ அதனால கால் ஒன்றி நடக்க முடியாது, வேதனை. நீங்கள் வியாதி உள்ள இடத்துல கை வைத்து ஜெபிக்கும் போது, நான் கை வைத்து ஜெபிச்சேன்னா அந்த 2-3 இன்ச்சு வளர்ந்துருந்துச்சுல்ல, அது காணாமல் போயிட்டு இப்போ நார்மல் ஆகிவிட்டது. என் கால் நார்மலாக இருக்குது பாருங்க. இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதம் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார். நீ சுகமா இருக்கணும் மகளே, மகனே, நீ சுகமா இருக்கணும். நீ எனக்கு பிரியமானவன், நீ சுகமா இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். அதனால எந்த வியாதியானாலும் சரி, ஆண்டவர் இன்னைக்கு சுகமாக்க போகிறார். இயேசு கிறிஸ்து ஆயிரக்கணக்கான பேருக்கு சுகம் கொடுத்தார். அவரை தேடி பலதரப்பட்ட வியாதியஸ்தர் வந்தாங்க. ஒருவரை கூட நீ வியாதியோட இரு என்று ஆண்டவர் திருப்பி அனுப்பவே இல்லை. வேதத்தில் திரும்ப திரும்ப நீங்க வாசிக்கிற ஒரு விஷயம் பாருங்க, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 23-24 2 வசனம். பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த
சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுஸ்தமாக்கினார். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சுஸ்தமாக்கினார். ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுகமாக்கினார். சகல நோய், எந்த வியாதி வேணாலும் இருக்கட்டும். கண்ணு பாதிக்கப்பட்டிருக்கா, கண்ணில் சுகம். காது பாதிக்கப்பட்டிருக்கா, காதில் சுகம். இல்லை முழங்கால் பாதிக்கப்பட்டிருக்கா, முழங்காலில் சுகம். கிட்னி பாதிக்கப்பட்டிருக்கா, சிறுநீரகம், அதில் சுகம். கர்ப்பப்பை பாதிக்கப்பட்டிருக்கா, சுகம். திமிர்வாதம், வாத வியாதி, முடக்குவாதம், சுகம். சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுகமாக்கினார். பலதரப்பட்ட வியாதியஸ்தர்கள், சந்திர ரோகிகள், ஃபிட்ஸ் வியாதி உள்ளவங்க. இன்னைக்கு ஒரு ஐயா வந்து சொன்னாங்கல்ல, வலிப்பு வியாதி வரும். வலிப்பு வியாதி அது ஒரு அசுத்த ஆவியினால் வராத சந்திர ரோகி. அந்த வலிப்பு ஃபிட்ஸை கொண்டு வருகிற ஆவி. அந்த மாதிரி வலிப்பை கொண்டு வந்து தண்ணீரில் நெருப்பில் தள்ளிடும். அதிலிருந்தெல்லாம் இயேசு சுகம் கொடுத்துட்டாரு. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சுஸ்தமாக்கினார். அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை எல்லாரையுமே, சிலரை குணமாக்கினார் என்பதல்ல, எல்லாரையும் சுகமாக்கினார். ஏன்? அவருடைய மனதுருக்கம், ஜனங்களுக்கு மேல அவர் வச்சிருந்த அன்பு, மனதுருக்கம். ஐயோ, இந்த ஜனங்க கஷ்டப்படுறாங்களே, வியாதியினால உட்கார முடியல, எழும்ப முடியல, கையை உயர்த்த முடியல, பார்க்க முடியல, வலி வேதனை, இந்த ஜனங்க கஷ்டப்படுறாங்களே, மனதுருகி எல்லாரையும் குணமாக்கினாராம். பார்த்தீங்களா? யாரையுமே நான் உனக்கு சுகம் தர மாட்டேன்னு திருப்பி அனுப்பவே இல்லை. அதே மத்தேயு 14ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தை வாசித்து பாருங்க. அவ்விடத்து மனுஷர் அவரை இன்னார் என்று அறிந்து சுற்றுப்புறமெங்கும் செய்தி அனுப்பி பிணியாளிகள் எல்லாரையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவரும் சுஸ்தமானார்கள். தொட்ட யாவரும் சுகமானார்கள். இயேசு வந்திருக்கிறான்னு கேள்விப்பட்ட உடனே சொல்லி கிராமத்துக்கள் அங்கே வாங்க, இங்கே வாங்க, இயேசு வந்திருக்கிறார், இயேசு வந்திருக்கிறார், வியாதியஸ்தர் இருந்தால் கூட்டிகிட்டு வாங்க, காய்ச்சல் இருக்குதா வாங்க, படுக்கையில் வியாதியஸ்தர் இருக்காங்களா கொண்டு வாங்க, வியாதிப்பட்ட குழந்தை இருக்கா கொண்டு வாங்க, கேன்சர் வியாதி இருக்கா கொண்டு வாங்க, ஆஸ்துமா வியாதி இருக்கா கொண்டு வாங்க, இயேசு வந்திருக்கிறார், வாங்க வாங்க, வியாதியஸ்தெல்லாம் கொண்டு வாங்கன்னு செய்தி போன உடனே எல்லா இடத்துல இந்த ஜனங்க வந்துட்டாங்க. கூட்டம் கூட்டமாக, பெருங்கூட்டமாக வந்துட்டாங்களா. இப்போ பார்த்தா இவ்வளோ பேருக்கு எப்படி இவ்வளோ பெரிய கூட்டமாக இருக்குது. ஜனங்களே இறக்கப்பட்டு, இயேசுவே நீங்கள் ஒவ்வொரு மேலே கை வைக்கணும்னா ரொம்ப கஷ்டம், உங்கள் கையெல்லாம் உழைஞ்சிரும், ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஒன்றும் நீங்கள் உட்காந்துருங்க, நீங்கள் சும்மா ஒரு சேர் போடுறால உட்காந்துருங்க, நாங்கள் வந்து உங்களை தொடருக்கு மட்டும் அனுமதி கொடுங்க போதும், நாங்கள் தொட்டு நாங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம், நீங்கள் கையெல்லாம் வைக்க வேண்டாம், நீங்கள் எங்களுக்காக கை வச்சு ஜெபம் பண்ணி ஒன்றும் பண்ண வேண்டாம், இவ்வளோ பேர் இருக்கிறோம், ரொம்ப கஷ்டம், நீங்கள் உட்கார்ந்து கொள்ளுங்க, நாங்கள் தொட்டு சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம். அவங்களுடைய விசுவாசம் பார்த்தீங்களா? இயேசு சொன்னார் சரி அப்படின்னு உட்கார்ந்துட்டார். அவரை தொட்ட யாவரும் சுகமானார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு திறப்பின் வாசல் ஜெபத்திற்கு வந்திருக்கிற யாவரும் சுகமடைய போறீங்க. அதான் இயேசுடைய விருப்பம். அதான் சொல்றார், நீங்கள் சுகமாயிருக்கும்படி விரும்புகிறேன். தொட்ட எல்லாரும் சுகம் பெற்றாங்க. நீங்க இயேசுவே இன்றைக்கு என்னை தொட போறீங்க, உங்க வல்லமை என் மேல இறங்க போகுது, நான் சுகமாக போறேன் அப்படின்னு விசுவாசித்தீங்கன்னா இன்றைக்கு உங்களுடைய நோய் மறைஞ்சிரும். என்ன வியாதியான இருக்கட்டுமே, கண்கள் பாதிச்சிருக்குது, காதில் பிரச்சனை, ஹார்ட்டில் ப்ராப்ளம், லங்ஸில் ப்ராப்ளம், கர்ப்பப்பையில் பிரச்சனை, எலும்பு நரம்புகளில் பிரச்சனை, கால் நடக்க முடியல, கால் மடக்க முடியல, எனி டிசீஸ். இன்றைக்கி டாக்டர்கிட்ட போனீங்கன்னா, அந்த காலத்தில் டாக்டர்னால் எல்லா வியாதிக்கும் ஒரே டாக்டர் இருப்பார்.
எனி டிசீஸ் போனீங்கன்னா டாக்டர்கிட்ட போனோம் அப்படின்னு. இப்போ அப்படி இல்லை. ஹார்ட்டுக்கு ஒரு டாக்டர், கண்ணுக்கு ஒரு டாக்டர், காதுக்கு ஒரு டாக்டர், நரம்புக்கு ஒரு டாக்டர், எலும்புக்கு ஒரு டாக்டர், அப்புறம் அப்படி மாதிரி ஒன்றுக்கும் ஒரு டாக்டர். கேட்டால் சொல்லுவாங்க, நீங்கள் அவரு தான் ஸ்பெஷலிஸ்ட்டு, அவர்கிட்ட நீங்கள் டாக்டர் தானே? நான் டாக்டர் தான், நான் ஐ டாக்டர், கண்ணு தான் பார்ப்பேன், நீங்கள் அவங்ககிட்ட போங்க. நீங்கள் டாக்டர் தானே? நான் டாக்டர் தான், ஆனால் நரம்பு பார்க்குறதுக்கு அந்த டாக்டர்கிட்ட போங்க. அப்படி தான் இன்றைக்கி சொல்கிறாங்க. உனக்கு இந்த சுகம் வேணும்னா இந்த சாமிகிட்ட போ, உனக்கு இதில் ஆசீர்வாதம் வேணும்னா இந்த ஊருக்கு போ, நடந்து போய் அந்த சாமிகிட்ட கேளு, உனக்கு இந்த கடன் பிரச்சனை மாறினா இங்கே ஒரு சாமி இருக்குது அங்கே போ, அங்கே போனால் சுகமாகும். அப்படி ஒன்றுக்கும் ஒவ்வொன்று காமிக்கிறாங்க. ஆனால் எல்லாத்துக்குமே ஸ்பெஷலிஸ்ட் ஒரே ஒருவர், இயேசு. அல்லேலூயா. எனிதிங். வியாதி சுகமாகணுமா? இயேசு. சாபம் போகணுமா? இயேசு. குழந்தை ஆசீர்வாதம் வேணுமா? இயேசு. கடன் பிரச்சனை போகணுமா? இயேசு. எல்லாத்துக்கும் ஒரே ஆண்டவர் இயேசு. அவர் எல்லாத்திலுமே ஸ்பெஷலிஸ்ட். கண்ணு சுகமாகணுமா? இயேசு. ஹார்ட் சுகமாகணுமா? இயேசு. கேன்சர் மறையணுமா? இயேசு. எல்லாத்திலுமே ஸ்பெஷலிஸ்ட் இயேசு. ஒரே ஆண்டவர். அங்கே ஒரு இயேசு, இங்கே ஒரு இயேசு அப்படிலாம் கிடையாது. அந்த இயேசுகிட்ட போனால் வியாதி சுகமாக்குவார், இந்த இயேசுகிட்ட போனால் குழந்தை ஆசீர்வாதம் கிடைக்கும், அப்படிலாம் கிடையாது. ஒரே ஆண்டவர், ஒரே கடவுள், ஒரே உலகம், ஒரே ரட்சகர், ஒரே ஆண்டவர், ஒரே மீட்பர், ஒரே சுகமளிக்கிற அற்புதமானவர். ரொம்ப சிம்பிள். நீங்கள் விதவிதமாலாம் போகணும், அலையணும், அதுக்கு எது செய்யணும் அப்படிலாம் கிடையாது. இயேசு கிறிஸ்துட்ட விசுவாசத்தோடு வந்தீங்கன்னா இன்றைக்கு நீங்கள் சுகமாக போகிறீங்க.